நாலாவது நாளா கடல் மேல சும்மா எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்துச்சுங்க. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு 4வது நாளா கடல்ல தங்கி வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி இடத்த தேடி தாங்க போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம கம்பெனி போட்டு நம்ம போட்டு கிட்ட வயர்லெஸ் கருவி மூலமா உதவி கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த போட்டை நோக்கி தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி என்ன உதவி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மிளகா வந்து நம்ம போட்டு கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம கிட்ட மிளகா நிறையவே இருந்துச்சுங்க, அதனால தாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு பால்டின் பவுடருமே தேவைப்படுச்சு, அதுவுமே அந்த போட்டு கிட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நமக்கு தேவையான பால்டின் பவுடருமே கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு தேவையான மிளகாவும் கிடைச்சிருச்சு. நம்ம உங்களுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம வலை விடுறதுக்கான இடத்த நோக்கி போக வேண்டியதான். இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான கேர மீன்ல அடிப்பொலியான மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம போட்டு பக்கத்துல விஸ்டமேஸ் அப்படிங்கிற ஒரு கார் கப்பல் ஒன்று போகுது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த கப்பல். நம்ம கடல்ல மீன் பிடிக்கும் போது இந்த மாதிரி ஏகப்பட்ட கப்பல்கள் நம்ம போட்டை கிராஸ் பண்ணி போகுங்க. இன்னைக்கு சரியா 4 மணிக்கு கடல்ல வலை விடுறதுக்கான இடத்துக்கு வந்துட்டு கடல்ல வலையுமே விட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படி கடல்ல வலை விட்டுட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல ஒரு ஆயில் டேங்கர் கப்பல் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. கடல்ல வலை எல்லாத்தையும் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு ஆம்லெட் பொரிச்சு சாப்பிட்டோங்க. நைட்டு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு குட்டி தூக்கத்தை போட்டு நைட்டு 12-30 மணிக்கு எந்திரிச்சு வலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு நமக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம வலையில ஒத்த சூரமீனா ஒவ்வொன்றா நம்ம வலையில வந்துட்டு தாங்க இருந்துச்சு. நம்ம கிட்டக்கு முதல் 2 கட்டாப்ல 40க்கு மேற்பட்ட சூரமீன்கள் வந்து கிடைச்சிருச்சுங்க. எல்லாமே சைஸ் உள்ள சூரமீன்கள் தான். ஒவ்வொரு சூரமீனுமே குறைஞ்சது 4 கிலோ 5 கிலோ இருக்குங்க. நல்ல பெரிய சைஸ் சூரமீனா தான் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உயிரோட ஒரு தாவு பீலி கனவா ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. எப்படி இருக்கா பாத்தீங்களா? இவனை அடுத்த நாள் கஞ்சி கொடுக்கு பயன்படுத்திக்கலாம் தனியா எடுத்து வச்சுட்டு அப்படியே வலையில ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு நமக்கு முதல் 2 செட் வலையிலேயே 40க்கு மேற்பட்ட சூரமீன்கள் வந்து கிடைச்சிருச்சா. இன்னைக்கு ஒரு 200 சூரமீன்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஆசையை இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு டோட்டலாவே 70 சூரமீன்கள் தான் கிடைச்சிருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை பார்க்குற கடல் தாய் வந்து நம்மள வெறும் கையோட அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியுங்க. அதனால அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே விட மாட்டோம். அப்புறம் நம்ம வலையில உயிரோட ஒரு கடலாமை ஒன்று மாட்டிட்டு வந்துச்சுங்க. கடல் வளம் வந்து சுத்தமா இருக்குதுன்னா அதுல இந்த ஆமையுமே முக்கிய பங்கு வந்து வகிக்குதுங்க. அதனால இவனை அப்படியே உயிரோட கடல்ல விட்டுறலாம். நம்ம மீனவர்கள் எல்லா போட்லயுமே இந்த மாதிரி கடலாமை வந்துச்சு அப்படின்னா அதை உயிரோட பத்திரமா கடல்ல விட்டுருவாங்க. கடல்ல விட்ட உடனே அந்த ஆமை வந்து எவ்வளவு அழகா நீந்தி போகுதுன்னு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் சாப்பாடு கஞ்சிக்கு நம்ம சமையல் மாஸ்டர் வந்து சூரமீன்ல ஒரு சூப்பரான வடை பண்ணியிருந்தாங்க. நம்ம கடல்ல வேலை பார்த்த பசிக்கு அதுவும் கஞ்சிக்கு இந்த மாதிரி ஒரு மீன் வடை வச்சுலாம் கடல் மேல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கங்க. அடுத்து கடல் மேல நடக்கிற நிகழ்வுகளை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் மக்கா.